பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களே, சகோதரர் பிரபாகராஜா அவர்களே, மதிப்பிற்குரிய துணை மேயர் சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, பள்ளிக்கல்வித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவர் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேனேஜிங் டைரக்டர் திருமதி ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, டாக்டர் கிளாஸ் பீட்டர் ஜாலர் அண்ட் ப்ரொஃபஸர் எமிரிட்டஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் ஸ்டடீஸ் அண்ட் ஓரியண்டல் லாங்குவேஜ் தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்லோ அவர்களே, வெல்கம். சிகாகோ பல்கலைக்கழகத்துடைய தெற்காசிய மொழிகள் மற்றும் நாகரிகத்துறையினுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸர் முனைவர் திரு அண்ணாமலை அவர்களே, பத்மஸ்ரீ டாக்டர் அன்விதா அபி த எக்ஸ்பர்ட் கமிட்டி மெம்பர் யுனெஸ்கோ வேர்ல்ட் அட்லஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அவர்களே, வெல்கம். டாக்டர் ஜி அரசேந்திரன் அவர்களே, Ms. Malika Ghosh, the Product Director of Oxford University Press, welcome you. மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர் அண்ணன் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர் திரு அவ்வை அருள் அவர்களே, அண்ணன் ஓவியர் டிராட்ஸ்கி மருது அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, ஜாக்டோ ஜேவை சேர்ந்த அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே, டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த மீடியா, வந்திருக்கக்கூடிய நறுமை கல்லூரி மாணவி செல்வங்களே, அரங்கில் கூடிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி பிரசன்ட் ஹியர். தமிழ், இந்தியோ ஐரோப்பிய மொழிகளுடைய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதியுடைய 4ஆம் தொகுதி நூலை இங்கே உங்களுடைய முன்னிலையிலே வெளியிட்டதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். I am very happy to release the 4th volume of a comparative etymological dictionary of Tamil and Indo-European languages at this very historic Victoria Hall. அதிலும் எனக்கு கூடுதல் பெருமைக்குரிய நிகழ்ச்சி என்னன்னா, கூடுதல் பெருமைக்குரிய விஷயம் செய்தி என்னன்னா, இன்னைக்கு சர்வதேச தாய்மொழி தினம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் அளவற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இந்த நேரத்தை இன்னொரு செய்தியையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் நடத்தின முதல் மொழி போராட்டம் 1937-38ஆம் ஆண்டில் நடந்துச்சு. அப்போது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டதை எடுத்து அந்த போராட்டம், மொழி போராட்டம் நடந்துச்சு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14th ஏஜ் 14வது வயசில் திருவாரூரில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த ஹிந்தி திணிப்பு என்கின்ற அறிவிப்பு அதிகாரபூர்வமாக ரத்து செய்யப்பட்ட நாள் இதே February 21, 1940ஆம் ஆண்டு. எனவே மொழி ரீதியாக பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிறது. பல பேர் இன்னும் சந்தேகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தியை ஏற்றுக்குச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே பதில் இதுதான். மற்ற மொழிகளுடைய துணை இல்லாமல், கலப்பு இல்லாமல் தனிச்சு இயங்குற ஆற்றல் தமிழ் மொழிக்கு நிச்சயம் எப்பொழுதுமே உண்டு. அதைத்தான் கால்டுவெல் சொன்னார். அதையொட்டி மறைமலை அடிகள், தேவநேய பாவனர் போன்றவர்களும் சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியுடைய சிறப்பை, தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கின்ற வகையில் இந்த நூல் தொகுப்புகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில் உள்ள சொற்களை எல்லாம் ஆராய்ஞ்சு அதோடைய அமைப்பு, பிறப்பு, பொருள் பற்றி எல்லாம் ஆய்வு செஞ்சு, அதே போல இந்தோ ஐரோப்பிய மொழிகளான லாட்டின், கிரீக், ஜெர்மன், பெர்ஷியன், சான்ஸ்கிரிட் சொற்களையும் ஆய்வு செஞ்சு இந்த மொழிகளில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல்களை ஒப்பிட்டு பார்க்கிறது தான் இந்த 12 நூல் தொகுதிகளும். The first volume of this dictionary series was released by our Honorable Chief Minister in 2025, 25th of March. The second and third volumes were released at the Chennai International Book Fair last month. Today, I am privileged to release the 4th volume on this occasion.
The remaining volumes will also be released very soon. இந்த நூல்களை எல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் விருதினை பெற்ற மதிப்பிற்குரிய திரு அரசேந்திரன் அவர்கள் பதிப்பாசிரியராக இருந்து இந்த நூல்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் திரு அரசேந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழியுடைய பழமையை பெருமையை நிலைநாட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மிக மிக அவசியம். இது காலத்தின் கட்டாயம். திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பல பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கின்ற பதில், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எப்போதும் இருக்கும் என்பதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திக்கு இங்கே இடமில்லைங்கிறத உறுதி செய்தது திமுக அரசு. நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்ற பெயரை வச்சதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்ததும் திமுக அரசு. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடைமையாக்கி இருக்கின்றாங்க. அதே போல முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் 160 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திசைதோறும் திராவிடம் திட்டத்தில் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளும் ஒதுக்கப்படுகின்றது. அதேபோல் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா, இப்படி தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஏராளமான பணிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த வரிசையில் இந்த வேர்ச்சொல் நூல்கள் வெளிவருவது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம். At this juncture, I wish the international seminar on the released volumes of this dictionary series to be a fruitful and a very successful one. I thank my ministerial colleagues, senior government officials, representatives of Oxford University, press, Tamil scholars, academicians, and students for being part of this wonderful occasion. I wish you all continued success in your scholarly pursuits, and may this remarkable work further enrich linguistic research. I am sure that this initiative will strengthen our understanding and the deep historical connections between our languages. Thank you very much. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.